சொந்த ஊரை விட்டு போய் 6-7 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஊரே ரொம்ப மாறி போச்சு. இந்த வீடுதான். என்ன இது, வீடு பூட்டிருக்கு? இத பார்த்தா ரொம்ப நாளா பூட்டிருக்கும் போல. யார்கிட்ட கேக்குறது? ஏங்க, அக்கா கொஞ்சம் இங்க வரீங்களா? என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல, இந்த வீடு பூட்டிருக்கு. இந்த வீட்டுக்காரங்க எங்க போனாங்க? யாருமே இல்லாம பூட்டிதாமா இருக்கு. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. நான் இங்க வந்து 1 வருஷம் ஆகுது, பூட்டியே தான் இருக்கு. அவங்க பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வெளியூருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரு கூடயும் தொடர்பு வச்சுக்கல போல. அப்படிதான் அக்கம் பக்கத்துல சொன்னாங்க. அவ்வளவுதாமா எனக்கு தெரியும். அவங்க திரும்பி வரவும் இல்ல, எங்களுக்கும் எந்த செய்தியும் தெரியலமா. சரிம்மா. அதோ அங்க பாருமா, அங்க ஒரு பெரியவர் வராருல்ல, அவர் இந்த ஊர்ல பிறந்தவர் தான். அவர் கேட்டீங்கன்னா ஏதாவது தகவல் தெரியும். சரிங்கக்கா, தேங்க்யூ. வரேம்மா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஏமா, நீ துர்கா தானே? ஆமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கய்யா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஆமா, உன் பொண்ணு தானே அந்த ஆழ்துளை கிணத்துல விழுந்து நீ தானம்மா காப்பாத்துன? ஆமாங்கய்யா. டிவியில பார்த்தம்மா. பரவாயில்ல, அவ்வளோ ஆள குழியிலையும் சாமாத்தியமா துணிஞ்சு இறங்கி குழந்தைய காப்பாத்திட்டிய. குழந்தை இப்ப நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்கய்யா. டிவியில குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரிஞ்சது. அவளை பெரியவளா ஆயிட்டாளா உன் குழந்தை? உங்க அப்பா இறந்தவனே நீங்க ஊரை விட்டே போயிட்டீங்க. இப்பதான் நீ வந்திருக்க. உங்க வீட்டுக்காரு எப்படிமா இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. அவர் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரா? டியூட்டியா? என்னங்கய்யா சொல்றீங்க? அவரு சொந்தமா பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு. என்னமா சொல்ற? சந்திரசேகர் தானே உன் புருஷன்? அவர் எஸ்ஐயா தானே இருந்தாரு. அவருக்கு தானே அடிபட்டு முடியாம போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஊருக்கு கூட்டு போனீங்க. இப்ப போலீஸ் வேலையை விட்டுட்டாரா? பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீ ஏட்டு ராஜேந்திரன் பொண்ணு தானே? ஆமா, நான் ஏட்டு ராஜேந்திரனோட பொண்ணு தான், துர்கா தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி என் கணவர் எஸ்ஐ சந்திரசேகர் கிடையாது. அவர் ஒரு பிசினஸ் மேன். என்னம்மா சொல்ற? எஸ்ஐ சந்திரசேகருக்கும் உனக்கு தானே கல்யாணம் ஆச்சு. நாங்க கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தோமே. அதை கேட்டா என்னென்னமா பேசுற? ஐயா தேவராஜ், இந்த பொண்ணோட புருஷன் பேரு சந்திரசேகர் தான். அதை கேட்டா இல்லன்னு சொல்லுது. நான் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தேன்பா. அட சரி விடுங்க, வாங்க போவோம். வாங்க. அம்மா, அம்மா ஒரு நிமிஷம்மா. என் புள்ளம்மா இது. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தம்மா. இப்ப எங்க போனான்னு தெரியலம்மா. அவனை நாங்க தேடிட்டு இருக்கோம். நீங்க பாத்திருக்கீங்களாம்மா? நல்லா பாருங்கம்மா. பாத்திருக்கீங்களா? பாக்கலையம்மா. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உங்க பையன் கிடைச்சிருவாரு. நம்பிக்கை விடாதம்மா. பாக்கல, பார்த்தா சொல்றேன். சரிங்கம்மா. சந்துரு, இனியும் நான் உன்னை எங்கடா போய் தேடுவேன்? இப்ப எங்கங்க போய் தேடுறது? எங்க போயிருப்பா? என்ன இது? சூர்யாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சூர்யா அவன் போனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ண மாட்டானே. ஒருவேளை நம்பர் மாத்திருப்பானோ? அவன் மாத்தலன்னா கூட அந்த துர்கா மாத்த வச்சிருப்பா.
இந்த போட்டோவை சூர்யாவோட போனுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அவன் நம்பரை மாத்திருப்பான் போலயே. இப்ப என்ன பண்றது? போட்டோவை கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம். அப்ப சூர்யா பார்க்காமலையா இருப்பான்? ஹே துர்கா, உன்னோடது போலீஸ் புத்தி, ஆனா என்னோடது கிரிமினல் புத்தி. உன் புத்தி காப்பாத்தும், என் புத்தி அழிக்கும். உன் ஒட்டுமொத்த சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே நான் அழிக்கிறேன். ஐயா கேட்கலாம் வா. இத பாருங்க ஐயா, நான் பெத்த புள்ளைங்க ஐயா. இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஐயா? ஐயா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. கொடுங்க. பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. இல்லையம்மா, நான் இவரை பார்க்கலையம்மா. நீங்க பாக்கலையா? இல்லைங்க. எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. பார்த்தா சொல்லுங்க ஐயா. நம்பர் ஏதாவது? இந்தாங்க. ஓகே. Thank you. வாங்க மேடம். கொரியர் ஒன்னு அனுப்பணும். டாக்குமெண்டா லக்கேஜா மேடம்? இல்ல, ஒரு போட்டோ அனுப்பணும். கொடுங்க மேடம்.